முதல்ல படக்குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதில் ஒரு முதல் திரைப்படம் ப்ளஸ் தொழில்நுட்ப கலைஞர் நிறைய எல்லாருமே கிட்டத்தட்ட முதல் முறை பணியாற்றுங்கிறது அந்த படம் ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த படம். ஏன்னா அவங்களுடைய அதிகபட்ச நேரத்தை அவங்க அந்த படத்துக்காக செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தை அவங்களுடைய லைஃப்பாக அவங்க பார்த்துருப்பாங்கும்போது அந்த முதல் படம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கும் குடும்பத்தாருக்கு எல்லாருக்குமே. அந்த வகையில் தயாரிப்பாளருக்கும் இது ஒரு முதல் திரைப்படமாக இருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு. இந்த ஒட்டுமொத்த குழுவினரே அவர் நம்பி இருக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். பொதுவாகவே கதைகள் உருவாக்குற இடங்களுக்கு அப்படின்னு பார்த்தா மக்களோட நிறைய கனெக்ட் இருக்கிற ஒருத்தங்களுக்கு தான் நிறைய கதைக்களமும் கதாபாத்திரங்களும் உருவாகும். நம்ம அந்த வகையில் பார்த்து ஒரு வக்கீல்கிட்டையோ போலீஸ்கிட்டையோலாம் நம்ம போய் பேசணுன்னா அவங்ககிட்ட நிறைய கதைகள் இருக்கும். ஒரு ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட பேசினா கூட நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அவங்க சந்தித்த மனிதர்களையும் பிரச்சனைகளையும் சொல்லுவாங்க. அதிலும் வக்கீலோ போலீஸோ கூட நடந்து முடிஞ்ச சம்பவத்தை சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆட்டோ டிரைவர்கள் பார்த்திங்கன்னா நடந்த கதையில் ஒரு பகுதியாகவே இருப்பாங்க. அவங்க சாட்சியாகவே இருப்பாங்க. நிறைய ஆட்டோ டிரைவர்கள் துடிக்க ஒரு உயிரை காப்பாற்றிருப்பாங்க. நிறைய விஷயங்களில் பங்கெடுத்திருப்பாங்க. ஏன்னா ஆட்டோ டிரைவரை பற்றி சொல்கிறேன்னா, சலீமனை தன்னுடைய ஆரம்ப காலத்திலேருந்து வாழ்வாதாரத்துக்காக ஒரு ஆட்டோ டிரைவர். அவர் ஒரு ஆட்டோ டிரைவராக தான் எனக்கே அவரை முதல்ல தெரியும். எப்படி தெரியும்னா, நாங்களாம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் சினிமாவுக்கு போயிட்டு ஒரு முயற்சி பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு எனக்கு அவர் அறிமுகப்படுறாரு. ஒரு 2006, 2007 அந்த காலகட்டத்தில். ஸோ நான் அவரை வீட்டுக்கு தேடி அவரை போகிறேன். போகும்போது அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். அவர் அந்த வேலையை எவ்வளோ நேர்மையாக செய்ய முடியுமோ நீங்கள் பார்ப்பீங்கள்ல. ஒரு ஆட்டோ ஓட்டுநர் விட்டுட்டு போன பேக்கை பத்திரமா கொண்டு போய் கொடுத்தாருன்னு, அப்படியாப்பட்ட ஆட்டோ டிரைவர் அவர். அந்த வேலையை அவ்வளோ நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் ஒரு ஆட்டோ டிரைவருக்கு உண்டான எந்தவித ஒரு வளமையான தன்மை இல்லாமல் ஒரு நேர்த்தியான ஒருத்தராக இருந்தார். அப்போவே நான் அவர்கிட்ட பேசும்போது, ஏன்னா திருப்பி ஆட்டோ ஓட்டுறீங்க போது இல்லை நான் முயற்சி செஞ்சேன், இருந்தாலும் குடும்பத்தை நான் பார்க்கணும். ஒரு குடும்பத்தை தாங்கி நிறுத்தி ஒரு சினிமாக்குள்ளே முயற்சி பண்ணிக்கிட்டு குடும்பத்தை தாங்கி நிறுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் கொஞ்சம் இந்த பொறுப்புகளை குறைச்சிக்குவாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவர் இந்த குடும்பத்துக்காக ஓடி ஒவ்வொரு வேலைகளும் செய்யும்போது பார்க்கல அவர் மிகச்சிறந்த மனிதராக அப்போவே எனக்கு தெரிஞ்சார். அவரிடம் அவ்வளோ கதைகள் இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவர் அவ்வளோ கதாபாத்திரங்களை அவ்வளோ விஷயங்களை சொல்லுவார். அப்போ தான் நான் அவர்கிட்ட பேசும்போது சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஏன்னா இவ்வளவு அனுபவம் இருக்கிற உங்களுக்கு இவ்வளவு வாழ்க்கை அனுபவம் இருக்கும்போது நீங்கள் இந்த வாழ்க்கை அனுபவங்களையும் நீங்கள் படமாக்கினாலே போதுமோ. ஏன்னா அவர் ஆரம்ப காலத்தில் நிறையா கொஞ்சம் ஃபேண்டஸியான கதைகள் நிறையா அவர் வச்சுருக்காரு. அந்த கதைகள் நிறையா சொல்லுவார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கை அனுபவத்தை நிறையா இருக்குன்னா நீங்கள் அது பக்கமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அவர் உருவாக்குனது அந்த விடியும் வரை காத்திருங்கிற படம். அந்த படம் வெகு சிறப்பாக வந்திருக்கு. கூடிய விரைவில் அந்த படம் வரும். அந்த படம் ஒரு சிறு தாமதத்தை சந்திக்க நேரும்போது கூட மனம் தளராமல் திரும்ப உடனடியாக அடுத்த ஒரு கதையை உருவாக்கி அடுத்த ஒரு தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி திரும்பி அடுத்த ஒரு படத்தை அவர் ஆரம்பிச்சுட்டாருங்கும் போது எனக்கு உண்மையிலேயே சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. ரொம்ப அவரை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இப்படி ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் ஆகும்போது நிறையா பேர் சினிமாவில் கொஞ்சம் லைட்டாக மனம் தளர்ந்துருவாங்க. நமக்கு ஏன் அப்படி ஆச்சுங்கிறது அந்த யோசனைக்குள்ளேயே முழுகிடுவாங்க. ஆனால் இவர் அதை ரொம்ப ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கதைக்கு மூவ் ஆகி போனது ரொம்பவே சந்தோஷம். அந்த படத்துக்கும் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ண சித்தார்த் சார் விதார்த் சார் ஆதரவு கொடுத்துருக்கிறது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா விதார்த் சார் நாங்கள் 2012 வாக்கில் நாங்கள் அவரை சந்திக்கிறோம். அவர் வீட்டில் போயிட்டு நானும் ராமும் அப்போ முண்டாசுப்பட்டி கதையை அவர்கிட்ட முதல் முறையாக நரேட் பண்ண போனோம். அப்போ எங்களுக்கு சினிமாவில் யாருமே தெரிஞ்சவங்களே கிடையாது. ஊர்லேருந்து வர்றோம், திருப்பூர் மாதிரி ஒரு ஊர்லேருந்து இங்கே நாங்கள் ரயில் விட்டு இறங்கி நேராக அவர் வீட்டுக்கு அட்ரஸ் பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு அவர் வீட்டுக்கு போய் அவரை சந்திக்கிறோம். கதை சொல்கிறோம். அவர் கேட்குறாரு. கதை சொல்கிறோம் கேட்குறோம். அதை தாண்டி அவர் எங்களை அணுகின முறைங்கிறது நாங்கள் யாரோ, ஆனால் அவ்வளவு ஒரு பணிவாக அல்லது ஒரு பாங்காக எங்களை அணுகி உடனே வாங்கினே அவர் காரில் எங்களை கூப்பிட்டு போய், ஏன்னா கதை சொல்லி முடிச்சோன்னே ஒரு சாப்பாட்டு வேலை வந்துருச்சு. வாங்கின எங்களை அவர் காரில் ஏற்றிக்கிட்டு இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆதித்யா இந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு எங்களை சாப்பிட வச்சு அவ்வளவு அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இப்படி ஒரு நடிகர் இப்படி கூட தெரியாத ஒருத்தவங்களை இவ்வளோ இதுவாக நடத்துவாரா அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஆச்சரியப்படுற ஒரு விஷயந்தான். இது மாதிரி நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்துக்கணுங்கிற ஒரு இதை அவர் எங்களுக்கு அப்போவே கொடுத்துருக்காரு. இன்ன வரைக்கும் அவருடைய ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்குது. எப்பவும் அவர்கிட்ட எந்த ஒரு ஆலோசனைகளும் கேட்கல. இந்த படத்துக்கு அப்போ கூட நான் அவர்கிட்ட பேசினேன் சலீமனுக்காக.
இந்த படக்குழு அனைவரும் வெற்றி பெறணும், வெற்றி பெற்றே தீருவாங்க. அது வந்து நிச்சயமான ஒன்று. வந்திருந்து வாழ்த்திய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக லாந்தர் திரைப்படத்தை வாழ்த்த வந்திருக்கும் இயக்குனர் திரு ஏஆர்கே சரவணன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். ஆக்சுவலாக சலீம் அண்ணன் அப்படிங்கிறத விட அம்மான்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் பிகினிங்கில் இங்கே முண்டாஸ்பட்டியில் ஒர்க் பண்ண சமயத்தில் வந்து ரூமில் எல்லாம் ஒன்றா ஒரு 7-8 பேர், ரவி, ராம் அண்டு அர்ஜுன், மொத்தம் 7-8 பேர் இருப்போம். அது மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து சமையல் பண்ணுறவர் வந்து சலீம் அண்ணன் தான். சமையல் பண்ணுறது மட்டும் இல்லை, ஏன் அம்மான்னு சொல்கிறேன்னா, எங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எல்லோரும் அதிகமாக சாப்பிட்ருவோம், பத்தாது, அதை மறைச்சிட்டு அவருக்கு பத்தாது, அதை கூட மறைச்சிட்டு எங்களுக்கு சர்வ் பண்ணுவார். கடைசியில் அவர் மிச்ச மீதி இருக்கும் அந்த பழைய சாதத்தை எடுத்துகிட்டு சாப்பிட்டு அப்புறம் நான் மானி தான் தெரியும். அந்த மாதிரி வீட்டில் எங்கள் அம்மாட்ட கூட சொல்லுவேன். அந்தளவு எங்களை வந்து பார்த்துக்கிட்டவர். அது போக ஸ்கிரிப்ட் சென்ஸும் ரொம்ப இருக்கும். எல்லா ஸ்கிரிப்டும் இப்போ வரைக்கும் அவர்கிட்ட படிக்க கொடுத்துட்ருக்கோம். அதனால் அந்தளவு ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்குது. அவர் இதுவே லேட்டுன்னு நினைக்கிறேன். அவர் முன்னாடியே படம் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக அந்த படம் பெரிய வெற்றி பெறும். அண்டு ஞான சௌந்தர் என்கிற சந்தோஷ் தம்பி மாதிரி நாங்கள் கிரிக்கெட் விளையாட போகும்போது அவன் சும்மா பால் பொறிக்க போட்டுருந்தான். திடீர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கேமரா பண்ணியிருக்கிறேன்னா அப்படின்னா, நீ எங்கடா கேமரா மேனானே அப்படிங்கின எனக்கே ஷாக்காக இருந்தது. அப்போ நான் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான், சென்சிபிளாக. இப்போ அதிகமாக நிறையா டவுட்ஸ் இப்போ அவங்ககிட்ட கேட்குற அளவு வளர்ந்துருக்கான். இன்னும் அவனும் நிறைய படங்கள் பண்ணணும். அண்டு விதாத் சாரும் முன்னாடி இருந்து கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து ராமன் ரவி 2 பேரும் முண்டாஸ்பட்டின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நாங்கள் எங்கள் டீமில் ஃபஸ்ட்டு பார்த்த ஹீரோ விதாத் சார் தான். அப்போவே வந்து அவ்வளோ ஒரு டவுன் டு எர்த் தான் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி, ஒரு புது பசங்க அப்படின்னு இல்லாமல் ஒரு நம்பிக்கை கொடுத்து, அவர் கொடுத்த நம்பிக்கையில் தான் அது மறுபடியும் அந்த ப்ராஜெக்ட் கூட மூவ் ஆச்சுன்னு சொல்லலாம். அதில் விதாத் சார் இருக்கார். அண்டு ஹீரோயின்ஸ்லேயே தான் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்டு விக்கி மாஸ்டர் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப நாளாக எங்களுக்கு பழக்கம். அண்டு மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ப்ரொடியூசர் பத்ரி சார், அவர் திருப்பூர்காரர், எங்கள் அப்பாவோட நண்பர். அவருக்கும் இந்த படம் வெற்றி படமாக இருந்து மேலும் மேலும் பல படங்கள் பண்ணோம். மொத்த குழுவுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. ஸோ மரகத நாணயம் அப்படின்ற ஒரு சிறப்பான படத்தை கொடுத்ததுக்கும் உங்களுக்கு எங்களுடைய நன்றி. அடுத்தடுத்த படங்கள் சீக்கிரமாக நீங்கள் எல்லோரும் கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன் மாதிரி கூட எனக்கு லைட்டாக தோணுது. எல்லாருமே வந்து இன்டர்லிங்க்டு, பல கதைகள் வந்து வெளியே வருது. எப்படியும் தனித்தனியாக இன்டர்வியூ எடுத்தால் நிறைய விஷயங்கள் டேரக்டர் பற்றி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், சாஜி சலீம் சார் பற்றி. அண்ட் அடுத்ததாக கட்டா குஸ்தி படத்துடைய இயக்குனர் திரு செல்லா ஐயாவு அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். சலீம் சார் எனக்கு விஷ்ணு சார் மூலமாக தான் பழக்கம். விஷ்ணு சார் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார், இது மாதிரி முண்டாசுப்பட்டி ராட்சசனில் சலீம்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவார், நல்ல டைலாக் சொல்லி கொடுப்பாரு, நல்ல ஸ்கிரிப்ட் சென்ஸ் உள்ள ஆள், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பார், கரெக்ஷன் சொல்லுவார்னு அடிக்கடி சொல்லுவார். அதனாலேயே கட்டா குஸ்தி ஷூட் போகும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், சலீம் சாரே வந்து ஒர்க் பண்ணுறது கூப்பிடுவோமா சார் அப்படின்னு. இல்லை, அவர் தனியாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சலீம் சார்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ண முடியுமா சார்னு. நான் கேட்கும்போது ஆக்சுவலாக ஷூட்டுக்கு ஒரு வாரம் 10 நாள் தான் இருந்துச்சு. அப்போ சொன்னார் அவர், இல்லை சார் நானும் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எந்த நேரம் வேணாலும் கமிட் ஆகலாம், இந்த நேரத்தில் வந்து ஒர்க் பண்ணுறது சிரமமாக இருக்கும், இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்றீங்க நான் வர்றேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஃபுல் ஃபிலிம் ஒர்க் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை சார், நீங்கள் எப்போ கமிட் ஆனாலும் அன்றைக்கே நீங்கள் கிளம்பிடலாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி தான் வந்து கட்டா குஸ்தி வந்து ஒர்க் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் தென்காசியில் போய் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக அந்த ஷெட்யூல் 20 days ஷூட் பண்ணோம். ஷெட்யூல் முடியும் போதே அவர் இன்னொரு படம் கமிட் ஆகிட்டார். அவருக்கு கால் வந்து ப்ரொடியூசர்ட்டேருந்து உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்தே சந்தோஷமாக சார் கிளம்பி போனார். அந்த 20 நாளும் சலீம் சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப பாசிட்டிவான நபர். அதனால தான் வந்து இப்போ ஒரு படம் மொதல் படம் அவர் டைரக்ட் பண்ணி அது கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு அதுக்காக எல்லாருமே எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. அது அந்த படத்தையே எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம், இப்போ முடிஞ்சிடும் இப்போ ரிலீஸ் ஆகிடும்னு. ஆனால் அதுக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இல்லாமல் டக்குன்னு அடுத்த படத்தையே முடிச்சிட்டாரு. அந்தளவுக்கு பாசிட்டிவான ஆள். அதுக்கு முன்னாடி அப்படி தான் ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு வந்தார், பெரிய பட்ஜெட்டு, அதனால் இப்போ அதை பண்ண முடியாதுன்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க அப்படின்னாரு. இப்போ என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, ப்ரொடியூசர்ட்டே வந்து உங்கள் பட்ஜெட் என்னென்னு சொல்லுங்கள், அதுக்கேற்றாப்புல நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு தான் சொன்னார். அந்தளவுக்கு பாசிட்டிவான நபர் சலீம் சார். அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். விதாத் சார் இன்றைக்குள்ள நடிகர்களில் மிகச்சிறந்த நடிகர் அவரும் ஒருத்தர். மைனாலேருந்தே அவரை சூஸ் பண்ணி நடிக்கிற படங்கள் எல்லாம் பார்த்தா அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குது. அவரோட ஒரு கிடாயின் கருணை மனு, குரங்கு பொம்மை,
அப்புறம் இருக்கப்பற்று, என்றாவது ஒரு நாள், குயிகோன்னு எல்லா படங்களும் இப்போ அஞ்சாமை வரையுமே வந்து எல்லாம் அருமையான படங்களாக வரிசையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு கதையை செலக்ட் பண்ணி பண்ணுறது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். வர்ற படங்களில் இந்த கதை நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணி அதுக்காக வந்து மெனக்கெட்டு பண்ணணும். அதை நம்பி பண்ணுறாரு. அந்த வரிசையில் லாந்தரம் அவருக்கு மிகப்பெரிய சக்ஸஸாக அமையும். இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாகி 2 பேருக்கும் நல்ல பேர் கிடைக்கணும். எம் சினிமா ப்ரொடக்ஷனுக்கு மிகப்பெரிய லாபமும் கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஒரு போலீஸ் அதிகாரி ப்ரொஃபஷனாக அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, பர்சனலாக வரக்கூடிய ஃபேமிலி, இந்த ரெண்டுத்தையுமே எப்படி சரிசமமாக பேலன்ஸ்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றது. ஆனால் இந்த படத்துடைய இயக்குனர் சாஜி சலீம் வந்து எப்படி ப்ரொஃபஷனையும் பர்சனலையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாருனா, தன்னுடைய மனைவி சாஜி பேரை வந்து தான் பேரில் சேர்த்துக்கிட்டு சாஜி சலீம்னு சொல்கிற அளவுக்கு அவர் கரெக்டாக பேலன்ஸாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். லாந்தர் படத்துடைய இயக்குனர் சாஜி சலீம் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். எம் சினிமா ப்ரொடக்ஷனுடைய அழைப்பை ஏற்று இந்த மேடைக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இந்த படத்தை பற்றி நான் எதுவும் பேச போகிறதில்ல. ஏன்னா படத்தை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. அதனால் நான் சில 2-3 முக்கியமானவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதை மட்டும் நான் இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். முதல்ல என்னுடைய ப்ரொடியூசர் பத்ரி சார் அவர்கள் என்ன நம்பிக்கையில் வந்து நான் சொன்ன கதையை எடுத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு ஒரு இடத்துல கூட சின்ன ஒரு தயக்கம் கூட இல்லாமல் கேட்டதெல்லாமே மிகச்சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. உண்மையை சொல்லப்போனால் அவர் கூட ட்ராவலான இந்த 1 வருஷம்தான் என்னோடய பேங்கில் பேலன்ஸே மிச்சம் இருந்தது. அது வரைக்கும் 0 அக்கௌண்ட்டில் இருந்த என்னோடய பேங்க் பேலன்ஸ் வந்து அவர்கிட்ட இருக்கிற காலத்தில் தான் ஓரளவுக்கு பணத்தோடு இருந்தது. ஏன்னா கேட்டு கொடுக்க மாட்டார். நான் கேட்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அவர் போகும்போது ஒவ்வொருத்தரும் கேட்டு பணம் கொடுன்னு சொல்லி அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். இது மாதிரியான ஒரு ப்ரொடியூசர் இன்னொரு தடவை கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ அனுபவிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் கூட முண்டாசுப்பட்டியில் ட்ராவல் பண்ண எல்லாம் என்னுடைய சக இயக்குநர்கள் எல்லாமே மேக்ஸிமம் படம் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு திறமையானவங்களை தான் ராம் சாரும் ரவி சாரெல்லாம் சூஸ் பண்ணி பண்ணாங்க. அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் ஒரு படம் நல்ல படமாக அந்த படத்தை எப்படி கொண்டு சேர்க்கணுங்கிறது என்னுடைய பத்திரிகை நண்பர்களுடைய கையில் தான் இருக்குது. பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள் இந்த படத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தயவு செஞ்சு ஒரு புது இயக்குனருக்கான சின்ன தடுமாற்றங்கள், தவறுகளை மன்னித்து இந்த படத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வாங்க. என்னோடய வெற்றிக்காக மட்டும் இல்லை, என்னை நம்பி களம் இறங்கி இருக்கிற என்னுடைய ப்ரொடியூசர், அவர் முகத்தில் ஒரு சந்தோஷம் எப்போவுமே இருக்கும். எப்போவுமே சிரிச்ச முகமாக இருப்பார். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் கூடுதலான ஒரு புன்னையை அவர் முகத்தில் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அது தவறிடக்கூடாது. அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி எனக்காக நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க இந்த சினிமா உலகத்தில். எங்கள் அப்பா KN முகமது ஷரீஃப், இந்த இடத்துல அவருடைய பேரை நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அவர் என்னுடைய ஆர்வத்தை புரிஞ்சுட்டு சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எனக்கு நாவல்ஸ்லாம் வாங்கி கொடுத்து படிக்க சொல்லி, அவர் படித்ததை திரும்ப கேட்டு எழுத படிக்க சொல்லி இப்படி நிறைய கோச்சிங் கொடுத்துட்டு இருந்தார். அவர் இன்றைக்கி பார்க்குறதுக்கு இல்லைனாலும் அவருடைய முதல் இது தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோடய மாமியார். நான் சினிமா உலகத்துக்கு வரணுங்கும்போது நான் முதல்ல போய் வாய்ப்பு கேட்டது எங்கள் மாமியார்கிட்ட. ஏன்னா எனக்கு ஃபேமிலி இருந்தது. இந்த ஃபேமிலியை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்தால் தான் நான் சினிமாக்குள்ளே வர முடியுங்கனால போய் கேட்டேன். மறுவார்த்தையே சொல்லாமல் நீங்கள் போங்க மருமகனே, உங்களால் ஜெயிக்க முடியும்னு அனுப்பிவிட்டாங்க. அவங்க இன்னொரு தாயாக இருந்து அந்த வேலையை செய்ததுனால தான் இந்த இடத்துக்கு என்னால் வர முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு சிறப்பு முக்கிய விஷயம் என்னென்னா, என்னுடைய மனைவி சாஜிதா பானு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லாத்துக்கும் நான் செஞ்சதை திருப்பி செஞ்சிட முடியும். எனக்கு உதவியாக கிடச்ச எல்லாத்துக்கும் திருப்பி கொடுக்க முடியும். ஆனால் என்னுடைய மனைவி எனக்காக 15 வருஷம் தியாகம் பண்ணி விட்ட அந்த வாழ்க்கையை என்னால் திருப்பி கொடுக்க முடியாது. இனிமேல் அவளை சிறப்பாக வச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவள் இல்லைன்னா அந்த ஸ்டேஜுக்கு என்னால் வந்திருக்கவும் முடியாது, பேசியிருக்கவும் முடியாது. அதனால் என்னோடய மனைவியை வந்து நான் எந்த இடத்துல வச்சு பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது. நான் எமோஷனல் ஆகிடக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் என்னுடைய உதவி இயக்குனர்கள், சும்மா சொல்லக்கூடாது. ஒரு டைரக்டர் அப்படின்னா சும்மா ஒரு டைரக்டர்லாம் ஒரு படம் எடுத்துருவாங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. டைரக்டர் கூட அந்த உதவி இயக்குனர்கள் இருக்கணும். உதவி இயக்குனர்கள்லாம் கிடையாது, அவங்க உதவிய இயக்குனர்கள். ஏன்னா நாளைக்கு அவங்க எல்லாருமே படம் பண்ணுவாங்க, ஜெயிப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. ரொம்ப இரவு பகல் தூக்கம் இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, அதுபோக டென்ஷனை நம்ம கண்டபடி பேசுகிற அந்த திட்டியும் வாங்கிட்டு, நல்ல துணிமணி இல்லை,
இது எல்லாத்தையும் தாண்டிட்டு எனக்கு கிடச்சிடும். ஒரு படம் நல்லா ஓடிக்கிட்டால் எனக்கு அடுத்து ஒரு படம் கிடச்சி போயிடுவோம். அவங்க எப்படின்னு தெரியாது. ஆனால் அதை பற்றியெல்லாம் நினைக்காம அவங்க அந்த தேனி மாதிரி பறந்து பறந்து வேலை செய்கிறாங்க. என்னுடைய அசோசியேட் டைரக்டர் கார்த்தி, அவனை இந்த இடத்துல ஏன் சொல்கிறேன்னா, அவன் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. என்ன தூங்க வச்சு அவன் வேலை செஞ்சிட்ருக்கான். அப்போ அவன் இனிமேல் தான் தூங்குவான்னு நினைக்கிறேன். அவன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்கான். அதுபோக என்னுடைய ப்ரொடக்ஷன் டீம், பத்ரி சார் வந்து எனக்கு ஒரு டீம் கொடுத்தாரு. பாஸ்கர்ஜி, விஷ்ணு ப்ரோ, அப்படி ஒரு டீம் கொடுத்தாங்க. எல்லா இடங்கள்லையும் அவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. விஷ்ணு ப்ரோ வந்து சொல்லப்போனால் அவர் ஒரு இன்னொரு டைரக்டர் மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் பங்கெடுத்து அந்த கருத்துக்களை சொல்லி அந்த படம் இந்த அளவுக்கு தெளிவாக வர்றதுக்கு விஷ்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். சும்மாலாம் சொல்லக்கூடாது. வந்தோம், கடமைக்கு வேலை செஞ்சோம்லாம் இல்லாமல் அவர் ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்களோட பங்கெடுத்துக்கிட்டார். எல்லா விஷயத்துலையும் கேட்பார். ஒரு சின்ன மியூசிக்னாலும் உடனே என்னை கூப்பிட்டு, சார் அது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சார், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போகலாம் சார் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் இந்த படம் நல்லா வர்றதுக்கு அதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தது. அதே மாதிரி என்னுடைய ஒளிப்பதிவாளர் ஞானசௌந்தர் என்ற சந்தோஷ், நான் சந்தோஷ் தான் கூப்பிடுவேன். அங்கே நாங்கள்லாம் அப்படியெல்லாம் இருக்கவே மாட்டோம். ஸ்பாட்டியெல்லாம் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போல தான் இருந்துக்குவோம். என்ன சொன்னாலும் சந்தோஷ்க்கு 2 நிமிஷம் போதும். அதை நான் என்ன ஷார்ட் சொன்னாலும் சரி, அந்த லைட்டிங் 2 நிமிஷம் தான், 3ஆம் நிமிஷம் போலான்ட்டு வந்து நின்றுவார். ஒரு டீ குடிக்க விட மாட்டார், அவ்வளோ ஃபாஸ்ட்டு. வருங்காலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு ஒளிப்பதிவாளராக இந்த தமிழ் சினிமாவில் அவர் இருப்பார். அதே மாதிரி இந்த மேடையினுடைய கதாநாயகன் நம்ம பிரவீன், பார்க்கும்போது ஒரு புல்லாங்குழல் மாதிரி இருந்தால் கூட எல்லா இதுவுமே அவர் கையில் இருந்துச்சு. ரொம்ப நல்ல டெக்னீஷியன். இவ்வளோ அழகாக மியூசிக் பண்ணுவார்னு நானும் முதல்ல நம்பலை. ஒரு ப்ரொடியூசர் கேட்பார், என்ன நம்பிக்கையில் பிரவீனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு. ஏதாவது வாசிடுவான் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லாவே வாசிட்டார். அதனால் அவருக்கு என்னோடய மிகப்பெரிய நன்றி. அப்புறம் எடிட்டர் நம்ம பரத் ப்ரோ, ஒரு சிக்கலான டைமில் தான் நான் அவரை அணுகி இந்த விஷயத்த சொன்னேன். அதெல்லாம் வந்து அப்போ வந்து அவர் வந்து ஃபெமிலியர் ஆகிட்டார் ஒரு எடிட்டராக. அதை பற்றியெல்லாம் மைண்டில் அவர் வச்சுக்கல. டக்குன்னு வந்து எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு இந்த படத்தை உண்மையை சொல்லப்போனால் லாஸ்ட்டாக இந்த ஒரு 20 நாள் அவங்க டீம் ரொம்ப கடுமையாக பாடுபட்டுருக்குறாங்க. அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் தேவா, அவர் வந்து என்னோட ஒரு அங்கம்னே சொல்லலாம். ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் அவருக்கான பட்ஜெட்லாம் கொடுத்தோம். ஆனால் அவர் எதையாவது உருட்டி கொண்டாந்து வச்சு முன்னாடி கொண்டாந்து வச்சுட்டே இருப்பார். நான் ஒவ்வொரு ஸ்பாட் நகர்ந்து போகும்போது அங்கே ரெடியாக இருக்கும். அதுக்கடுத்தது வேறு ஸ்பாட்டுக்கு போயிடுவார் அவர். அந்தளவுக்கு ஒரு துரிதமான நண்பர். ரொம்ப நல்ல ஒரு கலை இயக்குனர் அவர். அவருக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. பத்திரிகையாளருக்கு என்னுடைய நன்றி. என்னுடைய ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்னுடைய நன்றி. என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்குமே நன்றி. பாடலாசிரியர்களுக்கு நன்றி. இனி என்னால் வேறு எதுவும் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. ஏன்னா எனக்கு இது முதல் மேடை தான். நன்றி. சாரிங்க, நான் சொன்னேன்ல திட்டு வாங்குறதுக்குன்னே பக்கத்தில் நிற்கிறேன். அதாவது இந்த படத்தினுடைய ஆரம்பத்தில் எனக்கு நிகில் சார் வந்து பயங்கர உயரத்தில் இருந்தார். ஏன்னா அவர் நம்ம பாரத பிரதமர் மோடியோடைய நிகழ்ச்சியிலையும் அங்கே இருப்பார். கமல்ஜி அங்கேயும் இருப்பார். அவரை வந்து நம்ம படத்துக்கு கூட்டிகிட்டு வர்றோம், எப்படி நம்ம கூட அணுக போகிறாரோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள்சிட்டி. அவரை சொல்லப்போனால் டக்குன்னு கூப்பிட்டா ஒரு டீ கடைனாலும் சரி எங்கேனாலும் டக்கு வந்து சொல்லுங்கண்ணா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இது பண்ணுவார். அவருடைய அந்த பிஆர் டீம் வந்து ரொம்ப நல்லா இந்த ஒரு வாரமாக ப்ரோக்ராம் பண்ணி நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நிகில் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி என்னென்னா கதாநாயகியை கொடுத்தாங்க. கதாநாயகியை எனக்கு கொடுத்தாரு. நான் தேடி போன கதாநாயகி கிடைக்காத சந்தர்ப்பத்தில் இந்தாங்கன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாரு. அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது எனக்கு. ரொம்ப நன்றி சார், நிகில் சார். அடுத்தடுத்த படங்களை நீங்களும் எனக்கு பிஆர்ஓவாக இருந்து என்னை ஓரளவுக்கு உயரத்துக்கு தூக்கிட்டு வாங்க. அப்புறம் விதாத் சார் பற்றி எல்லாருமே சொன்னாங்க. விதாத் சார் எப்படின்னாக்கா ஒரு முதல் பட இயக்குனருக்கு விதாத் சார் மாதிரியான ஒரு ஹீரோ இருந்தாங்கன்னா உங்களுக்கு 50% சுமை குறையும். ஏன்னா அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் அவருக்கு நீங்கள் வந்து நடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் சீனெல்லாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். முதல் தடவை நீங்கள் கதை சொல்லும்போது கதைக்குள்ளே போயிடுவார். ரெண்டாவது நீங்கள் அங்கே என்ன ஷாட் வைக்க போகிறீங்களோ அதை மட்டும் சொல்லிவிட்டு வந்துட்டால் போது உங்களுக்கு அதிகபட்சமான வேலை கட் சொல்கிறது மட்டும்தான், கரெக்ஷன் சொல்கிறது இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் அந்த கேரக்டருக்கு அவ்வளோ அடாப்ட் ஆகி வர்ற ஒரு மனிதர். ஸ்பாட்டில் இருந்து நம்ம சொல்லாமல் அவர் எந்த ஒரு காலத்துக்கும் கேரவன் போனதில்லை. நான் 2 படம் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் டைரக்டரோட அனுமதி இல்லாமல் கேரவனுக்கு போக மாட்டார். இன்னும் கூட 25-30 படம் ஹீரோவாக பண்ணிட்டார். அவரெல்லாம் எவ்வளவோ உயரத்தில் இருக்கணும், ஆனால் நம்ம கூடவே தான் இருப்பார், நம்ம கூடவே தான் ட்ராவல் பண்ணுவார். இந்த போலீஸ் கேரக்டர் கூட சொல்லும்போது அவருக்கு வந்து இந்த கேரக்டர் டிசைன் பண்ணியெல்லாம் சொல்லவே இல்லை.
கேரக்டரோட தன்மையை மட்டும் சொல்லிட்டு வந்தேன். எப்படி இருக்கணும்னு கேட்டால் 2 ஐடியா சொன்னேன். இருங்க நான் வரேன்னு சொல்லி போட்டு அந்த ஸ்பாட்டில் அந்த யூனிஃபார்மோடு வந்து நின்னார். அசந்து போயிட்டேன். ஏன்னா நான் எதிர்பார்க்காத ஒரு கெட்டப் தான் இந்த கெட்டப். இதுனுடைய முழுக்க அந்த கிரெடிட் வந்து விதாஸ் சாருக்கு மட்டும்தான். ஏன்னா அந்த கெட்டப் வந்து அவர் தான் பிளான் பண்ணி வந்தார். ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லியிருந்தேன், இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும் சார்னு சொல்லி போட்டு அதை படம் முழுக்க அவ்வளோ அழகாக பிரதிபலித்தார். அந்த கேரக்டருக்கு 100% உண்மையாக இருந்த ஒரு மனிதர் வந்து விதாஸ் சார் தான். அவருக்கு காலம் நெடுகிலும் என்னுடைய நன்றியை நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோடய முதல் படம், அடுத்தது 2வது படமான லாந்தர், எல்லாத்துலேயும் அவருடைய பங்களிப்பு மிகச்சிறப்பாக இருந்தது. நன்றி சார். அப்புறம் இந்த கதை இந்த படம் உருவாகிறதுக்கு முதல் முயற்சி எடுத்தது வந்து பத்ரி சாரோட சேர்ந்து கணேஷ் சார். ஏன்னா அந்த கணேஷ் சாரும் பத்ரி சார் தான் முதல் தடவை வந்து இந்த கதையை கேட்டாங்க. கதை சொல்ல ஆரம்பித்தோன்னே அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கதையை கவனிக்காமல் பேசுகிறாங்களேன்னு நினச்சிட்டு இருந்தேன். டக்குன்னு கணேஷ் சார் திரும்பி இந்த படம் நாம தான் சார் பண்ணுறோம் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2வது நாள் கூப்பிட்டு வாங்க வடபழனி கோவிலுக்கு வாங்க, நம்ம அக்ரிமெண்ட் போட்டாச்சு, அட்வான்ஸ் வாங்கிங்கன்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்தாங்க. கணேஷ் சார் உங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. எல்லாத்துக்குமே நன்றி. பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்தை பற்றின கருத்துக்களை உண்மையாக எழுதுங்க. எனக்கு அது போதும். நான் ஒன்றும் பொய்யா எழுத சொல்ல, உண்மையாக எழுதுங்க. ரொம்ப நன்றி.